பருவமழை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கடந்த மாதங்களை பார்க்கிலும் இப்போ நமக்கு நிறைய இடங்கள்ல கனமழை ரொம்பவே தீவிரமா பதிவாகிட்டு இருக்குங்க. என்னதான் ஒரு பக்கம் கர்நாடகா மற்றும் கேரளாவுல நல்ல ஒரு மழை தீவிரமானாலும், தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கு மழை வருமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாக இருந்தது. நிச்சயமா நம்ம பார்க்கலாம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. தீவிரமான பருவமழை பொறுத்தவரைக்கும் பல்வேறு மாநிலங்கள்ல ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்ல நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும், லேசான வெயிலும் பகல் நேரங்கள்ல இருந்தாலும், இரவு நேரங்களில் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும். என்னதான் நமக்கு பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து, மழை வருவதற்கான அறிகுறியே இல்லாம இருந்தாலும், இரவு நேரங்கள்ல மழை வரும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம ஏற்கனவே நேற்றைய தினங்கள்ல பார்த்திருந்தோம். அதேபோல ஒரு சில மாவட்டங்களிலும் நமக்கு மழை பொழிவும் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒரு சில பகுதிகளாகவே நமக்கு மழையானதும் பதிவாகியிருக்கு. ஒரே மாவட்டத்துல சில இடங்கள்ல மழை பொழிவு, சில இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம், சரியான மழை எதுவும் இல்லாம இருக்கு. நிச்சயமாக இந்த கனமழையினுடைய தீவிரம் உறுதியாக பல்வேறு மாவட்டங்கள்ல அதிகரிக்கும். அடுத்து வரக்கூடிய இந்த ஜூலை கடைசி நாட்கள் 28க்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கக்கூடும். ஆகஸ்ட் முதல் வாரத்திலும் நல்ல ஒரு தீவிரமான மழையானது காத்துக்கிட்டு இருக்கு. வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள், இந்த சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 1, 2 மற்றும் 3 தேதிகளில் கனமழை மிக தீவிரமாகவே இருக்கு. அதற்கு முன்பதாக இப்போ மழை வராதா அப்படின்னா மழை கிடைக்கும். ஒரு மிதமான மழை மட்டும் விட்டு விட்டு ஒரு குறுகிய நேர மழை பொழிவாக பதிவாக வாய்ப்பு. இப்போ உதாரணமாக சென்னையில கூட அவ்வப்போது இரவு நேரங்கள் நமக்கு மழை பெய்து வருகிறத நம்ம பார்க்க முடியுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரத்தில் அவ்வப்போது நமக்கு மழை பொழிவு நம்ம பார்க்கிறோம். வரக்கூடிய நாட்களில் தீவிரமடையும். ஆகஸ்ட் முதல் வாரங்களில் மேலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தான் போகுது. ஆகவே நமக்கு அதிக அளவுல நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இந்த மாத தொடக்கத்திலேயே ஜூலை மாதம் தொடக்கத்திலேயே நம்ம சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவை நம்ம தாண்டிட்டோம். அப்ப இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மழையும் அது ஒரு கூடுதல் மழை தான். ஒரு சில மாவட்டங்கள், இன்னும் ஒரு சில பகுதிகளுக்கு மழையினுடைய தீவிரம் இந்த மாதத்துல எங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை தீவிரமடையும். உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம், மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. ஆகவே நமக்கு அதி கனமழை, வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் நிச்சயமா மழை எதுவும் இப்போதைக்கு தமிழ்நாட்டுல கிடையாது. மேற்கு தொடர்ச்சியிலே அப்படிப்பட்ட மழை பொழிவு இப்போதைக்கு கிடையாது. பெரும்பாலான இடங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அந்த மிதமான மழை 1 சென்டிமீட்டர்லேருந்து அந்த 3 சென்டிமீட்டருக்குள்ள பெய்ய வேண்டிய மழை பொழிவு தான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருக்கும். ஆகவே விட்டு விட்டு மழையானது பகுதியாகவே இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லிடுறோம். அதனால மிக கனமழைக்கோ இல்லை ரெட் அலர்ட்க்கோ நீங்கள் இப்போ பயப்பட தேவையில்லை. அந்த அளவிற்கு நமக்கு மழை தீவிரம் ஆகாது. தொடர்ச்சியாக ஆகஸ்ட் முதல் வாரங்களில் தான் அந்த கனமழையினுடைய தீவிரமே நமக்கு அதிகரிக்க போகிறது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக லேசான மழை வரைக்கும் எதிர்பாருங்க. தென் மாவட்டங்களிலும் அதே போலதான். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. அதிலும் கடலோர மாவட்டங்களில் இரவு நேரங்களில் அவ்வப்போது பரவலாக மழை பொழியும். நிச்சயமாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரியினுடைய மேற்கு பகுதியும், கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியும் மிதமானதிலிருந்து கனமழையும், மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும். தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த லேசான மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு. ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக கனமழையானது தீவிரமடைய ஆரம்பிச்சிடும். ஆகவே நமக்கு ஆகஸ்ட் மாதங்கள்ல நமக்கு இதை விட ஜூலை மாதத்தை விட ஆகஸ்ட் மாதங்கள்ல இன்னும் நிறைய மழை பொழிவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்க.